கட்டுறது. புத்தி இல்லாதனமா கடனை வாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஆனால் இந்த சாமி நம்ம கொடுக்குமா கொடுக்காதா தெரியலையே, அப்படியே அந்த மனசில் கவலையோடையே திருப்பி வர்றது. சொல்லப்போனால் கன்னியாகுமரியில் இருந்து இமயமலை அடிவாரம் வரைக்கும் மேலே அதாவது கேதார்நாத் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டேன். காசிக்கு ஒரு 10 தாட்டி போயிருப்பாங்க. ரிஷிகேஷு ஒரு 15 தாட்டி போயிருப்போம். அயோத்தி எல்லாமே போயிருக்கிறேங்க. எல்லாம் ஒரு தடவை 2 தடவை 10 தடவை போயிருப்போம். வருவோம், போவோம், ட்ரெஸ்ஸை கொண்டாந்து போடுவோம், அதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதே ஊருக்கு போவோம். அப்படியெல்லாம் நிறைய கோயிலுக்கு போனோங்க. ஆனால் எந்த கோயில்லையுமே எனக்கு நிம்மதியும் கிடைக்கல, சந்தோஷமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இவ்வளோ பக்தியாக இருந்தாலுமே என்கிட்ட கெட்ட பழக்கங்கள் நிறையா இருந்தது. அந்த கெட்ட பழக்கம் குடி 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 எப்போ 30 வருஷமாக ஒரு நாளைக்கு 1 பாட்டில் 3/4 பாட்டில் கையில் 100 ரூபாய் காசு இருந்தால் குடிக்கிறதுக்கு தான் நினைப்பு போகும்.